வாணியம்பாடி அருகே செய்வினை எடுப்பதாக கூறி ஆட்டோ ஓட்டுநரிடம் 11 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த ஜோதிடர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ ஓட்டுநரிடம் அந்த ஜோதிடர் எப்படி டிசைனாக பொய் சொல்லி பணம் சுருட்டினார் என்பது குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த பலகல்பாவி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கர். திருமணமாகி மனைவி குழந்தைகளுடன் வசித்து வந்த இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தில் படுகாயமடைந்து மீண்டு வந்துள்ளார். இதனை பயன்படுத்திக் கொண்ட போலி ஜோதிடரான உதயகுமார் உங்கள் வீட்டில் செய்வினை வைக்கப்பட்டிருப்பதாகவும் புதையல்கள் இருப்பதாகவும் சங்கரிடம் கதை விட்டதாக தெரிகிறது. இதனால்தான் விபத்தில் சிக்கி நீங்கள் உயிருக்கு போராடினீர்கள் என்றும் சங்கரை பயமுறுத்திய உதயகுமார் செய்வினை மற்றும் புதையல்களை எடுப்பதாக கூறி சங்கர் மற்றும் அவரது மனைவியிடம் பணம் சுருட்டும் படலத்தை தொடங்கியிருக்கிறார். சங்கர் வீட்டில் இருந்து செய்வினை மற்றும் புதையல் எடுத்ததாக வீடியோவை காண்பித்து ஏமாற்றி வந்த உதயகுமார் இதற்காக ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் மேற்கொண்டு பணம் கொடுக்க முடியாமல் திணறிய சங்கரிடம் உங்கள் வீட்டில் செய்வினை எடுக்கும் போது ஒருவர் மூக்கு வாயில் ரத்தம் வடிந்து உயிருக்கு போராடுவதாக புதுக்கதையை உருவாக்கிய போலி ஜோதிடர் உதயகுமார் அதை மறைப்பதற்கும் பணம் வேண்டும் என கூறி சங்கருக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். ஏற்கனவே 11 லட்சத்தை இழந்த நிலையில் போதுமடா சாமி என கும்பிட்டு போட்டு ஒதுங்கிய போதும் விடாமல் துரத்தியதால் பொறுமை இழந்த சங்கர் உதயகுமார் மீது மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதுக்கப்புறம் எப்படி கேஸ் கொடுக்குறது, இது என்ன பண்ணுறதுன்னு அட்ரஸ் இல்லாமல் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் விட்டுட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் விட்டுட்டு அது சரி என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம், காசு அனுப்பியிருக்கிற ப்ரூஃபும் ஆடியோ ப்ரூஃபும் இருக்கிறத வச்சு கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலும் செய்வினை மாந்திரீகம் என்கிற பெயரில் நடந்து வரும் மோசடிகள் அதிர்ச்சி தருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.